நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு முடியிற வரைக்கும் டெலகிராம் செயலிக்கு தற்காலிகமா தடை விதிச்சு ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்பு ஒண்ண வெளியிட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வினுடைய வினாத்தாள் முன்னதாகவே கசிஞ்சிருச்சு. அப்படி கசிந்த அந்த வினாத்தாள் டெலகிராம் செயலியின் மூலியமா தான் பரவுச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சுச்சு. அந்த தகவலின் காரணமா தான் இப்ப டெலகிராம் செயலிய தடை பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, சீப்ப ஒளிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா தான் இருக்கு. ஏன்னா நீட் தேர்வு அப்படிங்கிறது இந்தியாலேயே மிகவும் முக்கியமான ஒரு தேர்வா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட தேர்வினுடைய வினாத்தாளுக்கு எந்த அளவிலான பாதுகாப்புகள் குடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இவ்வளவு பெரிய பாதுகாப்பையும் மீறி வினாத்தாள் கசிஞ்சிருக்கு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய ஒரு அலட்சியமான ஒரு விஷயமா இந்த அரசாங்கத்த நம்ம பார்க்கணும். அப்படி எப்படி இந்த வினாத்தாள் கசிஞ்சுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணத்த கண்டுபிடிச்சு, அதற்கான நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு, வினாத்தாள் பரவியதற்கான காரணமா இருக்கக்கூடிய இந்த டெலகிராம் செயலிய மட்டுமே தடை பண்ணா போதுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அப்படின்னு இன்னைக்கு பலரும் இதுக்கு தங்களோட கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, இத மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இன்னொரு இணையதளம் ஒண்ணையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த இணையதளத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் ஏதாவது சந்தேகமான தகவல்கள் கிடைக்குதோ, அப்படி ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த வெப்சைட்ல வந்து புகார் குடுக்கலாம். நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, வினாத்தாள் கசியாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, அதையெல்லாம் பண்ணாம விட்டுட்டு, வினாத்தாள் கசிஞ்சதற்கு பிறகு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு, அதற்கு பிறகான நடவடிக்கைகளுக்கு இவங்க வேலை செய்றாங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மழுப்பலான ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. நான் ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இதற்கு முன்னாடி கடந்த 2013வது வருஷம் மத்திய பிரதேசத்துல வியாபம் ஊழல் அப்படிங்கிற ஒரு ஊழல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவங்க இதுல கைது செய்யப்பட்டாங்க. அதாவது மாணவர்கள் கல்லூரிகள்ல சேர்றதுக்காக எழுதக்கூடிய நுழைவுத் தேர்வுகளா இருக்கட்டும், அரசு வேலைகளுக்காக எழுதப்படக்கூடிய தேர்வுகளா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ஆள் மாறாட்டம் பண்றது, நல்லா படிச்ச ஒரு மாணவர படிக்காத 2 மாணவர்களுக்கு நடுவுல உட்கார வச்சு அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க சொல்லி எழுத வைக்கிறது, இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகள் அதுல நடந்துச்சு. இப்ப நான் ஏன் இத திரும்பவும் சொல்றேன் அப்படின்னா, அந்த முறைகேடா இருந்தாலும் சரி, இப்ப நடந்த இந்த நீட் தேர்வு முறைகேடுகளா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே கைது செய்யப்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தை சேர்ந்தவர்களாகவும், பாஜகவை சேர்ந்தவங்களாகவும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா தான், இந்த முழு முறைகேடுகளுக்கும் ஆரம்ப புள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா புரிய வரும். இப்ப இந்த நீட் தேர்வு முறைகேட்லயும் அதே தான் நடந்திருக்கு. வினாத்தாள்களை யாரெல்லாம் பகிர்ந்தாங்க அப்படிங்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணியிருக்காங்களே தவிர, அந்த வினாத்தாள் எப்படி அந்த மையத்துல இருந்து கசிஞ்சுச்சு அப்படின்னு இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட இந்த அரசாங்கம் வாயை திறந்து சொல்லவே கிடையாது. ஏற்கனவே இந்த நீட் தேர்வுனால மாணவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்படி நடத்தக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வையும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா நடத்துறாங்க அப்படின்னா, மாணவர்கள் மீது இந்த அரசாங்கத்துக்கு எப்படி ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த நீட் மறுதேர்வு ஆரம்பித்ததற்கு பிறகே நிறைய மாணவர்கள் திரும்பவும் நம்ம தேர்வு எழுதணுமா அப்படின்னு மன உளைச்சல்ல தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்களை நம்ம பார்த்தோம். இப்படி இந்த நீட் தேர்வுனால இந்த நீட் தேர்வு ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எத்தனையோ உயிர்கள் பழி போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் கூட இந்த அரசாங்கம் எப்படி இவ்வளவு மோசமான முறையில நடந்துக்குது அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. இந்த அரசாங்கம் தொடர்ந்து இப்படி தவறுகளையே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு இந்தியால ஜென்சி இளைஞர்கள் அரசாங்கத்துக்கு எதிரா போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நிறைய போராட்டங்கள் நடக்க ஆரம்பித்ததற்கு பிறகும் கூட ஒன்றிய அரசாங்கம் தான் செஞ்ச தப்பையெல்லாம் மாத்திக்கல அப்படின்னா, மிகப்பெரிய விளைவை இந்த அரசாங்கம் சந்திக்க நேரிடும்.